அதாவது ஆடு ஜீவிதம் பிளஸியோட படம் அப்படின்னு சொல்ற ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படத்துக்காக இத்தனை வருஷம் அவங்க வந்து அவங்களே வந்து அர்ப்பணிச்சு எடுத்திருக்காங்க. இருக்கு அப்படி படத்துலன்னு வந்து உட்காந்து பார்த்தோம். ஆரம்பத்துல வந்து வந்தாங்க, சரி ஓகே மாட்டினாங்க, ஓகே அப்படிதான் போகுதுன்னு பார்த்தோம். ஆனா போக போக படம் முடிச்சு வெளில வரும்போது ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு திருப்தி. எதனால நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரல அப்படின்றதால நல்ல படம் அப்படின்னு சொல்றோமானா கிடையவே கிடையாது. ஒரு சீனையும் அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பார் டைரக்டர். நான் இந்த ஒரு சீன் அந்த ஒரு சீன் நான் சொல்லி ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2-3 சீன் இருக்கு. ஆக்சுவலா பிருத்திவியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஒரு 3 பேர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கிளம்பி வர ஒரு அதாவது தப்பிச்சு வர சீனா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியில வந்து பாலைவனத்துல இருந்து ரோட நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு பாட்டில் அங்க வந்து உருண்டு வரும் அப்படியே ரோட்ல அந்த சத்தம் கேட்கும். அவ்வளவு ஒரு அப்ளாஸ். ஒரு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க. என்னடா இது நம்ம பார்க்கும்போது நமக்கு அது எப்படி எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க இவங்க அப்படின்னும் போது தூரத்துல ஒரு தண்ணி இருக்கு, இங்க கிளாஸ் வரும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகும் பாருங்க இந்த படம். சூப்பரா இருக்கு. இது படம்ன்றத பெரிய படைப்புன்னு சொல்லலாம். சான்ஸே இல்லைங்க. ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல நாவலை நல்ல படமா எடுத்து நமக்கு இருக்காரு. இது 3 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் எடுத்தாலும் நம்ம பார்த்துருப்போம். அவ்வளவு ஒரு சூப்பரான படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் சொல்லி அவனை கண்டிப்பா 25 வயசுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் விறுவிறுப்பா போனோம், நான் வந்து லேக் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிற பசங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த படம் பிடிக்கிறது. பட் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்தையும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஒரு சூப்பரான ஒரு படம்னு சொல்லுவேன். இல்ல அது எப்படின்னா பாக்குறவங்களுக்கு பொறுத்தா இருக்கு. நான் வந்து படத்துல 2-3 மிஸ்டேக் சொல்ல முடியும் என்னால. ஆனா படம் முடிச்சுட்டு ஓவரால் நான் வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரும்போது அந்த நெகட்டிவ் எனக்கு மைண்ட்ல வராது. எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு மைண்ட்ல வரும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் லேக் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா செகண்ட் ஹாஃபே முடிச்சுட்டு நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்தேன்னு மட்டும் தான் அடிச்சு சொல்லுவேனே தவிர படத்துல மைனஸ் நான் சொல்லுவேன். ரெண்டுமே சொல்றேன். அமலாபாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஸ்கிரீன்ல பார்த்தது ஒரு நல்ல சந்தோஷம். அவங்கள வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் இன்னும் மியூசிக் பெட்டரா போட்டுக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. ஏன்னா அப்ப வர படங்கள்ல மியூசிக்கை வச்சு நிறைய மேஜிக் பண்றாங்க, படத்தையும் விட்டு கொடுக்குறாங்க மியூசிக்கை வச்சுன்னும் போது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. எப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தப்பிச்சு வர சீன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் மியூசிக் நல்லா கொடுத்துருக்கலாம். எதிர்பார்த்த இடங்கள்ல மியூசிக் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் பெட்டரா. மலையாள படம் வந்து இது எல்லா லாங்குவேஜ்லயும் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் ஆகும் கண்டிப்பா. நம்ம முதல்ல உட்காந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அராப்ல பேசுவாங்க. அராப்ல பேசுறது கீழே வந்து தமிழ்ல சப்டைட்டில் போட்டு இருப்பாங்க. அதுவும் பார்த்தா நம்ம என்ன பேசுறான்றதை பாக்கிறதுக்குள்ள திருப்பி எடுத்துருவாங்க. அதை பற்றி அது கொஞ்சம் ஒரு மைனஸா பட்டு. மற்றபடி வந்து ஓவரால் பார்க்கும்போது அவங்க எமோஷனே படமா ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு படம் புரிஞ்சு சூப்பரா அந்த நைஜீரியன் இது மாதிரி தப்பிச்சு போற மாதிரி இருந்திருப்பாரு. பயங்கரமா இருப்பாரு. ஆக்சுவலா அவரோட ரோல் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது ஒரு சில சீன்ல நமக்கு மைனஸ் அப்படும். எல்லாருமே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான், இவன் மட்டும் மனுஷன் நடந்து வரான்ற மாதிரி தோணும். ஆனா கடைசியா ஒரு பாட்டில் வச்சுட்டு அவர் இவனுக்காக போவாரு. நிறைய விஷயங்கள் பிளஸ் இருக்கும் படத்துல. அதாவது மைனஸ் தூக்கி சாப்பிட்டு சொல்லலாம். சூப்பரான ஒரு படம். இல்ல பிருத்திவிராஜ் ஆக்டிங் தான். கான்செப்ட் பாத்தீங்கன்னா, அதாவது நாட்டை விட்டு வெளிநாட்டு வேலை போறவங்க கான்செப்ட் போய் படுற கஷ்டம்னா படமா காட்டிடுவாங்க. அதாவது ஒருத்தரோட ரியல் லைஃப் ஸ்டோரியா வந்து சினிமாவை காட்டிடுவாங்க. கேரளால இருந்து துபாய் அரபு கண்ட்ரிஸ்க்கு வேலை தேடி போறாங்க. அதாவது இந்த ஆபீசர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பட் வந்து ஆபீசருக்கு இல்லாத வேற வேலையை கொடுக்குறாங்க. ஆடு ஒட்டகம் இது எல்லாமே மேய்க்கிற வேலை கொடுக்குறாங்க. எந்த வேலைன்னு சொல்லிட்டு வேற வேலை கொடுக்குறாங்க. படத்துல பிருத்திவிராஜ் தான் டான்ஸ்ல ஆக்டிங்லாம் சொல்லவே முடியல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் அந்த டெசர்ட்ல சர்வை பண்றது எப்படி காமிச்சிருப்பாங்க, அந்த உடம்பை குறைச்சி உண்மையிலேயே அந்த ரொம்ப சூப்பரா இருக்கு படம். அந்த டெசர்ட்ல சர்வை பண்றது எப்படி காமிச்சிருப்பாங்க, அந்த உடம்பை குறைச்சி உண்மையிலேயே அந்த ரொம்ப சூப்பரா இருக்கு படம். அந்த டெசர்ட்ல சர்வை பண்றது எப்படி காமிச்சிருப்பாங்க, அந்த உடம்பை குறைச்சி உண்மையிலேயே அந்த ரொம்ப சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன மெயினா என்ன சொல்லிருக்காங்க? மெயினா சர்வைவல் த்ரில்லர் தான். எப்படி சர்வை ஆகி எஸ்கேப் ஆகுறாங்க அதுதான் படம். இப்ப கதையில பார்த்தா ஃபாரின் போறாங்க, அது எதுவுமே பெருசா அவங்க இது பண்ணல. ஒர்க்குக்காக போறாங்க அவ்வளவுதான். அங்க என்ன நடக்குதோ அது மட்டும்தான்.